கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான பொதுநல வழக்குகள் மற்றும் முன்ஜாமீன் மனுக்கள் இன்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. தாவேக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 7 பொதுநல வழக்குகளும், தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவும் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதில் பொதுநல வழக்குகளை நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை செய்கிறது. அதேபோன்று முன்ஜாமீன் மனுக்களை நீதிபதி ஜோதிராமன் விசாரிக்க உள்ளார். கரூர் துயரச் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை தேவை என்றும், இறந்தவர்கள் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பொது மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும், அதுவரை தாவேக உட்பட அனைத்து கட்சிகளின் பொதுக்கூட்டங்களுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற கோரிக்கையுடன் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய நீதிமன்ற விசாரணை தமிழகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.